ஐரோப்பாவிலேயே அதிக மழை பெய்யும் நாடுகளில் ஒன்றான ஜெர்மனியில் இக்கோடை காலத்தில் 80க்கும் மேற்பட்ட நகராட்சிகளில் தண்ணீர் பயன்பாட்டிற்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. தற்போது ஜெர்மனியில் கடுமையான வறட்சி காலம் நிலவுகிறது. இதோடு ஜூன் மாதம் ஏற்பட்ட வெப்ப அலை மற்றும் இனி வரப்போகும் வெப்ப அலை ஆகியவை இணைந்து நீர் சுழற்சியில் பெரும் பாதிப்புகளை ஏற்படுத்தியுள்ளன. ஐரோப்பாவின் மற்ற இடங்களைப் போலவே ஜெர்மனியிலும் வானிலை தலைகீழாக மாறிவிட்டது. நீண்ட நாள் வறட்சிக்கு பிறகு திடீரென கொட்டும் மழையை காய்ந்த பூமியால் உடனே உறிஞ்ச முடிவதில்லை. அதனால் மழைநீர் வீணாகி தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்படுகிறது. குளிர்காலத்தில் தெற்கு ஐரோப்பாவிலும் ஜெர்மனியிலும் பொதுவாக தண்ணீர் அதிகமாக இருக்கும். ஆனால் இந்த குளிர்காலத்தில் அப்படி நடக்கவில்லை. சில பகுதிகளில் நிலத்தடி நீர்மட்டம் மிகவும் குறைந்துள்ளதால் குடிநீர் விநியோகம் குறித்து அதிகாரிகள் கவலை அடைந்துள்ளனர். ஆனால் வீடுகளில் வசிப்பவர்கள் தண்ணீரை அதிகமாக பயன்படுத்துபவர்கள் அல்ல. எரிசக்தி துறைதான் இப்போதும் அதிக அளவிலான தண்ணீரை பயன்படுத்துகிறது. குறிப்பாக இயந்திரங்களை குளிரூட்டும் பணிகளுக்கே அதிக நீர் செலவாகிறது. ஜெர்மனியில் ஒரு நபர் தினமும் சராசரியாக 130 லிட்டர் தண்ணீரை பயன்படுத்துகிறார். அமெரிக்காவில் பயன்படுத்தப்படும் 310 லிட்டரோடு ஒப்பிடும்போது இது குறைவுதான் என்றாலும் உலகளவில் இது இன்னமும் அதிகம்தான். எனவே இனி வரவிருக்கும் தண்ணீர் தட்டுப்பாட்டை மக்கள் முன்கூட்டியே உணர்ந்து தண்ணீரை சேமிக்க வேண்டும் என ஜெர்மன் அரசு விரும்புகிறது. இதற்காக ஜெர்மனி அரசு NIWIS என்ற தேசிய இணையதளத்தை உருவாக்கியுள்ளது. ஆறுகள் மற்றும் நிலத்தடி நீர் எங்கு இருக்கிறது என்பதை இது உடனுக்குடன் வரைபடமாக காட்டுகிறது. மேலும் தண்ணீர் பயன்பாட்டு கட்டுப்பாடுகளை மக்கள் எளிதில் ஏற்றுக்கொள்வதற்கு இத்தளம் உதவும் என ஜெர்மனியின் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் கூறுகிறார். இதுபோன்ற குறுகிய காலத்தில் பெய்யும் அதிகப்படியான மழை நீரை சேமிப்பதற்கான வியூகங்களை பின்பற்றுவது நல்ல யோசனையாகும். அதாவது சிமெண்ட் மற்றும் தார் சாலைகளை குறைத்து பசுமையை அதிகப்படுத்தி கட்டடங்களின் மாடிகளில் செடிகளை வளர்ப்பதன் மூலம் மழைநீரை வீணாக்காமல் இயற்கையான முறையிலேயே சேமிக்க முடியும். அத்தோடு மக்களின் மனநிலையிலும் மாற்றம் தேவை. பருவநிலை மாற்றத்துடன் சேர்ந்து வரும் இந்த புதிய இயல்பு நிலையை நாம் எதிர்பார்த்துதான் ஆக வேண்டும். ஜெர்மனியில் மற்றொரு வெப்ப அலை வரவிருக்கும் நிலையில் மியூனிக் நகரில் விதிக்கப்பட்டுள்ள இக்கட்டுப்பாடுகள் இனி ஒரு விதிவிலக்காக மட்டும் இல்லாமல் வழக்கமான ஒன்றாகவே மாறக்கூடும்.